ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐபிஓ டுமாரோ ஓப்பன் ஆகுது. இந்த கம்பெனில கரண்ட்டா ஜிஎம்பி 57% இருக்கு. ஸோ வெறும் ஜிஎம்பி பார்த்து மட்டும் இந்த ஐபிஓல அப்ளை பண்ணாம, நம்ம டீட்டெயில்டா அனலைசிஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம இந்த கம்பெனி பத்தின டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மத்திய பிரதேஷ் பேஸ் பண்ண கம்பெனி. இது 1995ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 502 கோடி மட்டும்தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா, மெயின் போர்ட்லயே ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ் மார்க்கெட் கேபிட்டல் லைக் எஸ்எம்இ கைண்ட் ஆஃப் கம்பெனி தான். இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் பார்த்தீங்கன்னா, 3 வெர்டிகல்ல பண்றாங்க. லைக் டோல் கலெக்ஷன், இபிசி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட்ல இவங்களோட பிசினஸ் பண்றாங்க. இந்த கம்பெனியோட மெயின் கோர் பிசினஸ் டோல்வே கலெக்ஷன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு நேஷனல் ஹைவே இல்ல எக்ஸ்பிரஸ் வே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. அந்த ரோட மெயின்டெயின் பண்றதுக்கு வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த ரோட யூஸ் பண்ற வெஹிக்கிள்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டோல் ரேட் பார்த்தீங்கன்னா, அந்த ரோடோட டிஸ்டன்ஸ், வெஹிக்கிளோட டைப், டிராஃபிக் வால்யூம் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒவ்வொரு டோல் கேட்டுக்கும் இந்த ரேட் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து இந்த டோல் ரேட்ட வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா இந்த டோல் சார்ஜஸ வந்து வெஹிக்கிள்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டோல்கேட்ஸ் ப்ராஜெக்ட்ஸையும் கான்ட்ராக்ட் விடுவாங்க. ஸோ சில தேர்ட் பார்ட்டி ஆப்பரேட்டர்ஸ் வந்து இந்த கான்ட்ராக்ட்ஸ் எடுத்து, அவங்க மூலமா வந்து கவர்மெண்ட் வந்து இந்த சார்ஜஸ கலெக்ட் பண்றாங்க. இந்த ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியும் இந்த டோல்கேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட்க்கு எடுத்து ஆப்பரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனிக்கு எப்படி ரெவன்யூ ஜெனரேட் பண்ணுவாங்கன்னா, சில டோல்கேட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் டைரக்ட்டா வந்து சார்ஜ் வந்து பே பண்ணுவாங்க. ஸோ அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பரேட்டரோட இன்கம்ல தான் வரும். பட் சில எக்ஸ்பிரஸ் ஹைவே இந்த மாதிரி ஹைவேஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த ஏஎன்பிஆர், இடிசி டெக்னாலஜி இருக்கும். லைக் ஒரு வெஹிக்கிள் வந்து அந்த டோல்கேட்ல பாஸ் ஆகும்போது, அவங்களோட நம்பர் பிளேட்ட வந்து டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா இந்த டோல் சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. சில இது பார்த்தீங்கன்னா, மந்த்லி ரீசார்ஜபிள் மாதிரியும் சில டோல்கேட்ஸ்ல ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இந்த ஃபாஸ்டாக் வந்து டோல்கேட்ஸ்ல செட் பண்ணிருவாங்க. ஸோ இந்த நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட கிளியரன்ஸ் வந்து எந்த டோல்கேட் ஆப்பரேட்டரோ அவங்களுக்கு வந்து இந்த ஃபாஸ்டாக் மூலமா பே பண்ற அமௌண்ட் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருவாங்க. ஸோ இந்த செட்டில்மென்ட் பார்த்தீங்கன்னா, T+1, T+2 டே பேசிஸ்ல வந்து செட்டில் பண்றாங்க. டைரக்ட்டா இவங்க கலெக்ட் பண்றது எல்லாமே இவங்களோட ரெவென்யூல வரும். அண்ட் ஃபாஸ்டாக் மூலமா பே பண்ற அமௌண்ட் எல்லாமே கவர்மெண்ட் கிட்ட இருந்து இவங்களுக்கு வந்து செட்டில்மென்ட் ஆயிரும். ஸோ இந்த டோல் மூலமா கலெக்ட் பண்ற சார்ஜஸ் எல்லாமே இந்த கம்பெனியோட ரெவென்யூல தான் ஆட் ஆகும். பட் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கான்ட்ராக்ட்டும் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 1 இயர்க்கு மட்டும் தான் இந்த கான்ட்ராக்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா எக்ஸ்பைரி ஆனதுக்கப்புறம் அனதர் கான்ட்ராக்டர் ஆப்பரேட்டர்ஸ்க்கு வந்து இந்த கான்ட்ராக்ட் வந்து போயிரும். ஸோ இந்த 1 இயர் கான்ட்ராக்ட்க்கு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸடா கவர்மெண்ட்க்கு வந்து இந்த ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி பே பண்ணணும். ஸோ லைக் ஒரு டோல்கேட் கான்ட்ராக்ட்க்கு வந்து 10 crore அவங்க எவ்ளோ டோல் சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்றாங்கன்றது முக்கியம் இல்ல. இந்த 10 crore வந்து கவர்மெண்ட்க்கு வந்து இந்த கம்பெனி பே பண்ணிறணும். ஸோ கவர்மெண்ட்டுக்கு குடுக்க வேண்டிய இந்த டோல் சார்ஜ் பார்த்தீங்கன்னா, இவங்க எவ்ளோ அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்றாங்க. லைக் 10,00,00,000 விட அதிகமா கலெக்ட் பண்ணாலும் இந்த ஆப்பரேட்டரோட ரெவென்யூல தான் இன்கம்ல தான் ஆட் ஆகும். அத விட கம்மியா கலெக்ட் பண்ணாலும் இவங்களோட லாஸ்ல தான் வந்து ஆட் ஆகும். பட் எப்படி இருந்தாலுமே இவங்க கவர்மெண்ட்க்கு வந்து ஃபிக்ஸடா இந்த அமௌண்ட்ட வந்து பே பண்ணிறணும். லைக் கான்ட்ராக்ட்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பேமெண்ட் வந்து வீக்லியா இல்ல மந்த்லியான்னு. ஸோ அது பேஸ் பண்ணி இந்த 1 இயர்ல வந்து இந்த சார்ஜஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிருவாங்க. அண்ட் இந்த கம்பெனில பார்த்தீங்கன்னா, டோட்டல் ரெவென்யூல இருந்து 77% ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, இந்த டோல்வே கலெக்ஷன்ஸ் மூலமா தான் ஏர்ன் பண்றாங்க. இவங்களோட டோல் பிளாசாஸ் பார்த்தீங்கன்னா, 11 ஸ்டேட்ஸ்ல 1 யூனியன் டெரிட்டரிஸ்ல வந்து ஆப்பரேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் டோட்டலா பார்த்தீங்கன்னா, 24 ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 4 ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆன்கோயிங்ல இருக்கு. ஆர்ஹெச்பில FY25ல இவங்களோட டோல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து 15 இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் 4 ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, ஆன்கோயிங்ல இருக்கு. பேலன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த FY25ல வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்ட்ஸையும் சேர்த்து இவங்க 15ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் 4 ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் தான் இந்த கம்பெனில கரெக்ட்டா இருக்கு. செகண்ட் பிசினஸ் மாடல் பார்த்தீங்கன்னா, இபிசி இன்ஃப்ரா. இவங்களோட இன்ஹவுஸ் ரிசோர்ஸ யூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே மேனேஜ் பண்றாங்க. இதுல ரோட்ஸ், பிரிட்ஜஸ், இரிகேஷன் ரிலேட்டடான அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், சிவில் பில்டிங்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, போத் பிரைவேட் அண்ட் பப்ளிக் கஸ்டமர்ஸ்க்கு வந்து பண்ணி குடுக்குறாங்க. ஆனா மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் அதாவது நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால இருந்து இவங்களுக்கு பிரைமரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து வருது. பட் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 20-30 crore மதிப்புள்ள இபிசி ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து இவங்க மேனேஜ் பண்றாங்க. டோட்டலா பார்த்தீங்கன்னா, இவங்க 66 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதுல 24 ப்ராஜெக்ட் வந்து ஆன்கோயிங்ல இருக்கு. இந்த செக்மென்ட்ல ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 21%.
இந்த இபிசி செக்மென்ட்ல இவங்க ஃபியூச்சர்ல ஹெச்ஏஎம் மாடல்ல வந்து ஃபோக்கஸ் பண்றதா இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, போத் இபிசி அண்ட் பில்ட், ஆப்பரேட், டிரான்ஸ்ஃபர் மாடல். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ரோடு ப்ராஜெக்ட்ல இந்தியன் கவர்ன்மெண்ட் வந்து இந்த மாடல் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிரைவேட் கம்பெனி ரோட கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்கன்னா, இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட்ட அந்த பிரைவேட் கம்பெனி பார்த்தீங்கன்னா, 60% அவங்களோட ஓன் ஃபண்ட் இல்லைன்னா கடன் மூலமா ரைஸ் பண்ற ஃபண்ட வச்சு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பேலன்ஸ் 40% பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு பிக்ஸ்டு சார்ஜ் தான். கவர்ன்மெண்ட் வந்து டியூரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்ல வந்து இந்த 40% வந்து பே பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த பிரைவேட் கம்பெனி வந்து டோல் வந்து கலெக்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலா ஒரு பிக்ஸ்டு சார்ஜ் பார்த்தீங்கன்னா, இவங்க இன்வெஸ்ட் பண்ற 60%க்கு வித் இன்ட்ரெஸ்ட்டோட கவர்ன்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்னுயிட்டி பேமெண்ட் பார்த்தீங்கன்னா, 15 டூ 20 இயர்ஸ் வந்து இந்த பிரைவேட் கம்பெனிக்கு வந்து பே பண்ணுவாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, இந்த பிரைவேட் கம்பெனிக்கு ஒரு லாங் டெர்ம் வர ஒரு பிக்ஸ்டு ரெவன்யூ வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ இந்த கம்பெனிக்கு என்ன ரிஸ்க் இருக்குன்னா, இந்த கம்பெனி வந்து ஒரு சின்ன சைஸ் கம்பெனி. ஸோ இனிஷியல் இந்த 60% அப்ஃப்ரண்ட் அமௌண்ட் இந்த கம்பெனிக்கு தேவை. ஸோ ரைஸ் பண்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு ஒரு டிஃபிகல்ட்டியா இருக்கும். 3 பிசினஸ் மாடல் பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட். இவங்க லேண்ட அக்யூர் பண்ணி பில்டிங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. ஸோ இந்த செக்மென்ட்ல பார்த்தீங்கன்னா, போத் ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டீஸ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி குடுக்குறாங்க. ஸோ இதுல ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 1% மட்டும் தான். ஸோ ஒரு நெக்லிஜிபிள் ரெவன்யூ தான் வந்து இந்த ரியல் எஸ்டேட் செக்மென்ட்ல இருந்து இவங்க கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ இதுல டோட்டலா பார்த்தீங்கன்னா, 2 ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ஷியல் அண்ட் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆன்கோயிங்ல பார்த்தீங்கன்னா, 4 ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்கு. 666 கோடி பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா ஆர்டர் புக் இருக்கு. இதுல 91% இபிசி செக்மென்ட்ல இருக்கு. டோல்வேல பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 9% தான். ஸோ டோல்வே ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 1 இயர் ஷார்ட் டெர்ம் பீரியட் தான். நியூவா ஒரு கான்ட்ராக்ட் வரணும்னா, ஜூன்ல இருந்து நவம்பர் இந்த மாதிரி பீரியட்ல மட்டும் தான் இந்த டோல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து வரும். ஸோ அதனால தான் இந்த ஷார்ட் டெர்மா இருக்கறனால இந்த டோல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கரண்ட்டா இல்ல. ஜஸ்ட் 4 ப்ராஜெக்ட் மட்டும் தான் வச்சிருக்காங்க. பட் இபிசி பார்த்தீங்கன்னா, ஒரு மல்டி இயர் கான்ட்ராக்ட் மாரி. ஸோ அதனால தான் இதோட ஆர்டர் புக் வந்து நமக்கு விசிபிளா தெரியுது. அண்ட் ஸ்டேட் வைஸ் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேஷ் ரீஜியன்ல 33% வரை ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அண்ட் செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா, மேஜர் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கவர்ன்மென்ட் செக்டார்ஸ்ல இருந்து தான் வருது. இஷ்யூ சைஸ் ஜஸ்ட் 130 கோடி. இதுல 97 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூ. 65 கோடி பார்த்தீங்கன்னா, வொர்க்கிங் கேப்பிட்டல் ரெக்யர்மென்ட்க்காக ரைஸ் பண்றாங்க. அண்ட் ஓஎஃப்எஸ் மூலமா 32 கோடி வரை செல் பண்ணலான்னு இருக்காங்க. அபௌட் ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா, இவங்களோட ரெவன்யூ லாஸ்ட் இயர கம்பேர் பண்ணும்போது கரண்ட் இயர்ல டவுன் ஆயிருக்கு. ஸோ ரெவன்யூ சிஏஜர் எஃப்ஐ 23 டூ 25 பார்த்தீங்கன்னா, 4%ல குரோத் குடுத்திருக்காங்க. பாட் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர கம்பேர் பண்ணும்போது கரண்ட் இயர்ல வந்து லைட்டா அதிகமாயிருக்கு. அண்ட் பாட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா, 4%ல கரண்ட் இயர்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெப்ட் வந்து மேனேஜபிள் டெப்ட் தான் இருக்கு. அண்ட் ஆர்ஓஇ, ஆர்ஓசி பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. பட் இபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா, 6% தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது இண்டஸ்ட்ரி ஆவரேஜ விட லோயர் மார்ஜின் வந்து இந்த கம்பெனில இருக்கு. ஸோ லாஸ்ட் இயர விட இந்த கம்பெனில ரெவன்யூ வந்து கரண்ட் இயர்ல டவுன் ஆயிருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் வந்து இவங்களோட ஆப்பரேஷன் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா, கரண்ட் இயர்ல வந்து டவுன் ஆயிருக்கு. பட் அதர் இன்கமோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர விட அதிகமாயிருக்கு. இதனால தான் இவங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, கரண்ட் இயர்ல ஸ்லைட்டா அதிகமாயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம சில டோல் கேட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட்க்கு பே பண்ற அந்த பிக்ஸ்டு சார்ஜ்ல ஒரு 80 crore வரை ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர விட கரண்ட் இயர்ல இந்த ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ இது லைக் ஒன் டைம் கெயின் மாதிரி தான். இதனால தான் கரண்ட் இயர்ல இவங்களோட ப்ராஃபிட் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த பிசினஸ பொறுத்தவரை டோல்கேட் சார்ஜ் வந்து இவங்க கலெக்ட் பண்றாங்களோ இல்லையோ, பட் கவர்ன்மென்ட்க்கு பிக்ஸடா வந்து ஒரு அமௌண்ட் வந்து வீக்லி வந்து பே பண்ணி ஆகணும். இது இபிசி செக்மென்ட்ட பொறுத்தவரை மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றதுக்கு லேப் இருக்கு. நெறைய எக்ஸ்பென்ஸ் வந்து தேவைப்படும். இதனால அப்ஃப்ரண்ட் அமௌண்ட்டும் அதிகமா தேவைப்படுது. ஸோ இந்த பிசினஸ பொறுத்தவரை வொர்க்கிங் கேப்பிட்டல் அதிகமா தேவைப்படுற ஒரு பிசினஸ். ஸோ இதனால தான் இந்த கம்பெனில ஃப்ரீ கேஷ் வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது டவுன் ஆயிருக்கு. ஸோ கேஷ் ஃப்ளோ ரிஸ்க் வந்து இந்த கம்பெனில இருக்கு. கரண்ட் இயர்ல 22 கோடி ப்ராஃபிட்ல இவங்க 22 எக்ஸ்பில வந்து ட்ரேட் ஆகுறாங்க. ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரிய கம்பேர் பண்ணும்போது ஃபேர் வேல்யூவேஷன்ல இருந்தாலும் இதோட பிரைசிங் வந்து சீப்பரா இல்ல. அபவுட் புரமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, 31 இயர்ஸ் இந்த ஃபீல்டுல எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியோட புரமோட்டர் பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேஷ் ரீஜியன்ல வெல் பொசிஷன்ல இருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியில. அண்ட் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து குரூப் கம்பெனிஸோட ஷேர் ஹோல்டர்ஸா இருக்காங்க. டைரக்டராவும் இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டராவும் இருக்கும். அண்ட் எந்த ஒரு மேஜர் லிட்டிகேஷனும் இல்ல இந்த புரமோட்டர் சைடுல.
இந்த டோலிங் இண்டஸ்ட்ரியோட குரோத் பார்த்தீங்கன்னா, டில் FY 29ல CAGR 17% வரை குரோத் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஷார்ட் டெர்ம் டோல் கான்ட்ராக்ட்ஸ் தான். ஸோ ஒரு கான்ட்ராக்ட் வந்து முடியும்போது ஃபியூச்சர்லயும் உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் அதே கான்ட்ராக்ட் வந்து கிடைக்குமா இல்லையான்னு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. அதே மாதிரி ஒரு லாங் டெர்ம் ரெவன்யூ விசிபிலிட்டியும் இந்த பிசினஸ் மாடல்ல இல்ல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜர் ரிஸ்க்கா இருக்கும் இந்த கம்பெனில. நெக்ஸ்ட் இவங்களோட EPC ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஸ்கேல் ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நெறைய பிக் இன்ஃப்ரா பிளேயர்ஸ் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு காம்படிட்டர்ஸா இருப்பாங்க. அண்ட் அதிகமான வொர்க்கிங் கேப்பிட்டல் பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஆப்பரேஷன்ஸ்க்கு வந்து தேவைப்படுது. ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, கரண்ட் இயர்ல வந்து 15% வரை இயர் ஆன் இயர்ல வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. அண்ட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா, அதர் இன்கம் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஸோ அதர் இன்கம் இன்கிரீஸ் ஆச்சுன்னா, இவங்களோட ப்ராஃபிட் வந்து பூஸ்ட் ஆகுது. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா, ரீட்டெயிலுக்கு வந்து 40% வரை ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூஷனல் இன்ட்ரெஸ்ட் வந்து டவுன் ஆகுது. ஸோ மேஜர் செல்லிங் பார்த்தீங்கன்னா, லிஸ்டிங் டே அன்னைக்கு நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஏன்னா மேஜர் பார்த்தீங்கன்னா, ரீட்டெயிலுக்கு 40% வரை ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல HAM மாடல்ல ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணலான்னு இருக்காங்க. பட் அதுக்கும் பார்த்தீங்கன்னா, ஹெவியா அப்ரண்ட் கேப்பிட்டல் வந்து அதிகமா தேவைப்படும். ஸோ லாங் டெர்ம் இவங்களோட ரெவென்யூ விசிபிலிட்டி கிளியரா இல்லாதனால, நம்மளால லாங் டெர்ம் வரை இவங்களோட ஷேர்ஸ வந்து ஹோல்டு பண்ண முடியாது. ஸோ நான் இந்த IPOல அப்ளை பண்ணிட்டு, ஜஸ்ட் லிஸ்டிங் அப்போ எவ்வளோ கெயின்ஸ் கிடைக்குதோ புக் பண்ணிட்டு எக்ஸீட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ ஃபிரெண்ட்ஸ் இந்த வீடியோல நம்ம ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் IPO பத்தின டீட்டெயில் அனாலிசிஸ் பார்த்தோம். உங்களுக்கு இந்த கம்பெனிய பத்தி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி டீட்டெயில் அனாலிசிஸ் அண்ட் IPO ரிலேட்டடான அப்டேட்டான இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் டூ ஆல்.